கோவை அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 23 லாரி ஓட்டுநர்கள் நள்ளிரவில் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கோவை எட்டிமடை பகுதியில் கொட்டப்பட்டது. இது தொடர்பாக எழுந்த புகாரை தொடர்ந்து கழிவுகளை ஏற்றி வந்த 23 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அந்த இடத்தின் உரிமையாளர் மற்றும் 23 லாரி ஓட்டுநர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் நீதிபதி வீட்டில் நள்ளிரவில் போலீசார் ஆஜர்படுத்தினர். நீதிபதி காலையில் விசாரிப்பதாக தெரிவித்ததால் இன்று காலை மீண்டும் நீதிபதி வீட்டில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதனிடையே லாரியில் கொண்டுவரப்பட்டவை மருத்துவ கழிவுகள் அல்ல என ஓட்டுநர்களின் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் சாமான் இருக்குது, கண்ணாடி பொருட்கள் இருக்குது, இந்த காட்டன் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய துணி நூல் பிரிக்கக்கூடிய பொருள் அங்கே நிறைய இருக்குது. இதுகெல்லாம் 24 வாகனத்தில் கொண்டாந்து 23 வாகனத்தில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. 24 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கு. அதில் கோயம்புத்தூர் வியாபாரியை அந்த இப்போ பிளாஸ்டிக் சாமானை தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கண்ணாடி பால் தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த காட்டன் வேஸ்ட் தனியாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த டீலிங் தான் நடந்துகிட்ருக்கு. இது ப்ராப்பராக லீகலாக அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல பிரித்து இங்கே சப்ளை பண்ணிட்டு போகிறாங்க.